என்னுடைய பேர் என்ன? என்ன? எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்? எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்? தெரியுமா என்ன? சொன்னால் தெரியுங்க. சொன்னால் தெரியும். ஆமா. நான் சொல்வதற்கு முன்பதாக ஆணாக பிறந்த அப்பமார்களும் அருமெரும் தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் ஏவற்றவர்களும் திரளாக நிறைந்திருக்கிறார்கள். ஆமா. இது எதற்காக தெரியும் மகாராஜா? அதாவது அமாவாசைக்கு முன்தினம் மாதம் எத்தனாவது மாதம்? 48வது மாதம். 48வது மாதம். அதாவது அன்னை சக்தி ஆதிபராசக்தி பச்சையம்மனுக்காக வேண்டி, அதாவது பச்சையம்மா நாடக குழு இந்த நாடகத்தை மாதம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி நடந்து வந்தாலும் மணிவளைக்கு துணை இருந்தாலும் அதுக்கோ ஒரு தூண்டுகோல் வேண்டும். அந்த தூண்டுகோலாகப்பட்டவர்கள் யாரு? இன்னும் இந்த கோயில் சேர்ந்த கவுண்டைகள் அனைவரும் ஒன்று கூடி இன்னும் நம்மளுக்கு முத இந்த நாடகத்தை ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு அன்னதானம் வாரி விளைந்தாரோ அதே நம்ம அளவா கவுண்டர் அவர்களும் இன்னும் ராஜாவணி அண்ணன் சுந்தர கவுண்டரி இந்த முன்னோர்கள் எல்லாம் இந்த நாடகத்தை பச்சையம்மா நாடக சபாக்கள் நடத்துங்கள் என்று சொல்லி நம்மளுக்கு ஆதரவு கொடுத்து, அது மட்டுமல்ல இந்த ஆணாக பிறந்த அப்பமார்களும் அருபெரும் தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் ஏவற்ற பேர்களும் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து நம்மளுக்காக ஆதரவு கொடுத்து இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்து நடந்து கொண்டே வருகிறது. அப்படி நடந்து வந்தாலும் துவக்கமனும் பாராமல் கஷ்டமனும் பாராமல் விடைக்கு இன்று ஒரு இரவு கண்மளித்து நம்மளுக்காக நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய குடும்ப தேவர்கள் அனைவரும், இன்னும் அது மட்டுமல்ல கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த யூடியூப் செல்வண்ணா அவர்கள் அதாவது நாடகத்துக்கு நாடகம், இந்த நாடக கலை வளர வேண்டும், இந்த கலையை வளர்த்த வேண்டும் என்று சொல்லி கருப்பூர் வெள்ளாளப்பட்டியிலிருந்து அதாவது நம்ம நாடகத்துக்கு எங்க நாடகம் ஆடினாலும் தகவல் கிடைச்சால் போதும் உடனடியாக அங்கிருந்து வந்து நம்ம நாடகத்தை எடுத்து ஒளிபரப்பு கொண்டு இருக்கிறார். அது மட்டுமல்ல நம்ம நாடகத்தை கண்டுகளுக்கு வந்திருக்கக்கூடிய ஆணாக பிறந்த அப்பமார்களும் அரும்பெரும் தாய்மார்களும் சிறியோர் பெரியோர் ஏவற்றவர்களும் இன்னும் நம்மளுக்கு அன்னதானம் அளிக்கக்கூடிய பச்சையம்மன் நட்பனை கொண்டோம் அவங்களுடைய குடும்பத்தாரும் அனைவர்களும் எப்படி இருக்க வேண்டும்? ஆணு போட பக்கபல அரசுபட்ட ஆண்டி பெண்ணு போட பக்கபல பெற்று பெருகி அறிவுபால் மூலவால் கிளைத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற்று போகும் ஒரு மனிதர்களில் எந்த ஒரு இடமும் வாழ்படிக்கு அனைவரும் குடும்பத்தையும் அந்த சத்தியாகப்பட்ட பச்சையம்மன் அவருடைய அருள் பெற்று நீடோடி வாழ அம்மனை வேண்டுகிறோம். ராமோஜயம். அது மட்டுமல்ல வேடத்தை பாராட்டி, அதாவது என் நண்பராகப்பட்ட அண்ணன் இருவர்களும் இன்னும் தங்கையாகப்பட்ட தங்கச்சி அவர்களும்
எங்க சின்னம்மா அவர்களும் அவங்களுடைய சொத்துல இருந்து எனக்காக அன்பளிப்பை செய்திருக்காங்க. ஒரு காணி கொடுக்க மறுகாணி வளர்ந்து இன்னும் அவங்களுக்கு மேலும் மேலும் வருமானத்தை கொடுத்து போகி ஒரு வழிவர்களை எந்த ஒரு இடவுலா உடைக்கி அவங்களை பட்டி பெருகி பால்பால் கறந்து குட்டி பெருகி குடம்பால் கறந்து அந்த குடும்பத்திலே எவ்வளவு ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கி அந்த அம்மனுடைய அருள் பெற்று நீரோடி வாழ அம்மனை வேண்டுகிறோம். ராமோஜயம். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இச்சபையில வைத்திருக்கக்கூடிய நாடகம் என்ன? சுந்தரராஜன் கருவபங்கம் இந்நாடகத்தில் இங்கே இருக்கக்கூடிய குருபரேர்களுடைய விருப்பத்திற்காக வேண்டி இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கோம். இந்த நாடகத்திலே நான் யார், என்ன வேடம் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? என்ன சொல்றவா? அதிகமா சொல்லணும். அப்படியா? சரி சொல்றவா.
பாண்டுராஜன் பெற்ற பிள்ளை. சரிங்க. அப்படி பாண்டுராஜனுக்கும் முந்தி மந்தாரைக்கும் நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? நாங்க சரியாக 5 பேர் பிறந்தோம். அதாவது முந்தி பிறந்தவனே மூத்தவனே நான் தர்மராஜா. என்னுடைய இளைய தம்பியோ மதகவி விமச்சனன். அதுக்கு அடுத்த தம்பியோ ஆளாள் அழகுமன்னன் அர்ஜுனனோ எனக்கு அடுத்த தம்பி. நகல சகாதேவன். இருவருமே எனக்கு இளைய தம்பியடா. அப்படி இருந்தாலும் நாங்க மூவரும் குந்தமாதேவிக்கு பிறந்தோம். மந்தார தேவிக்கு யாராரு பிறந்தார்? நகலன் சகாதேவன் பிறந்தார். நகுல சகாதேவன். உண்மைதான். சரிங்க. அப்படி இருந்தாலும் டேய் இப்பொழுது அப்படி இருந்த போதிலும் டெல்லி அஸ்னாபுரத்திலே இப்ப நாங்க அரசாட்சி புரிந்து இதோ டெல்லி அஸ்னாபுரத்திலே இருக்கிறோம். அப்படி இருந்தாலும் இன்றைய தினம் தேவியாகப்பட்ட இதோ திரௌபதி அழைத்துவா. அப்படியே